வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், இந்த மாதிரி 60-40 ரிசர்வேஷன் வந்து வருமா, இந்த மாதிரி டி ஃபார்முக்கு வந்து இந்த ஒரு வேலை தான் இருக்குது, பி ஃபார்முக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, ஸோ இதுக்கு வரதுனால நாங்களாம் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர். ஸோ இதை நான் நினச்சிருந்தா நான் டெலிட் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே நிறையா ஃபார்மசிஸ்ட் வந்து டி ஃபார்ம் படித்தவங்க வந்து டி ஃபார்ம் பி ஃபார்ம் இந்த மாதிரி அந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருக்குங்க தான். பட் நான் அதை பற்றி நான் பேச விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 60-40 ரிசர்வேஷன் இருந்தால் மட்டும் இப்போது 100% டிஃபார்ம் ஃபார்மசிஸ்டோடைய வாழ்க்கை வந்து மேம்பட்டுருமா அப்படின்னா கண்டிப்பாக மேம்படாது. இப்போ 70,000 ஃபார்மசிஸ்ட் இருக்கிறதா வந்து தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் நீங்களே போய்ட்டு அந்த வெப்சைட்டில் பார்க்க முடியும். எத்தனை ஃபார்மசி பர்சன் வந்து இப்போ முடிச்சிருக்காங்க, டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் எம்ஃபார்ம் முடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் ஃபார்ம் டி முடிச்சிருக்காங்கன்னு நீங்களே வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ அத்தனை பேர் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்தாவோ இல்லை 100% ரிசர்வேஷன் கொடுத்தாவோ டிஃபார்ம் வந்து அந்த ஏன்னா டிஃபார்முக்கு இருக்கிற ஃபார்மசிஸ்ட் ஜாப் வந்து எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேர்ந்துருமா, எல்லாரோட டிஃபார்ம் வாழ்க்கையும் வந்து மேம்பட்டுருமா அப்படின்னா கண்டிப்பாக மேம்படாது. ஏன்னா எல்லாரும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிற வரையும் வந்து 100% ரிசர்வேஷனே கொடுத்தாலும் அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் மேம்பட்டுருமானா கண்டிப்பாக மாறாது. யார் வேலைக்கு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகிறாங்களோ அவங்க மட்டும் அவங்களுடைய வாழ்க்கை தான் மேம்படும். மற்றபடி ப்ரைவேட் ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தானே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்றத வந்து எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட்டு. ஸோ என்னோட கருத்து தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இது வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. நீங்கள் மாறணுமா மாற வேணாமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு ரியலைஸ் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் அது. நினச்சா வந்து எல்லாருமே பண்ண முடியும், பட் எல்லாரும் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் வந்து இங்கே கொஸ்டின் மார்க்கு. ஸோ என்ன விஷயம்னா, இப்போ வந்து டி ஃபார்ம், பி ஃபார்ம், எம் ஃபார்ம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்ம் டி இருக்குது. ஸோ இப்போ வந்து டி ஃபார்மோட வேலை என்னென்னா, அவங்க டி ஃபார்ம் படிச்சிருந்தா வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஃபார்மசிஸ்ட்டாக வேலை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஜாப்பு. பி ஃபார்முக்கு அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ வந்து அவங்களும் மெடிக்கல் வைக்கலாம். அதே மாதிரி அந்த ஜாப்பும் வந்து பார்க்கலாம். அதை தவிர்த்து இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியிலேயும் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ஃபார்ம் டி படித்தவங்க வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சிஆர்ஓ, இந்த மாதிரி ஒரு சில ஜாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து போகலாம். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஃபார்மசிஸ்ட் வேலைன்னா இந்த மூணுமே வந்து எலிஜிபிள் தான். அதாவது ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் வந்து எதில் வேணாலும் போய்ட்டு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை மெடிக்கல் வேணாலும் எந்த டிகிரி வச்சிருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கிற ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டை வந்து ஃபார்மசியே படிக்காமல் வெறும் ஒரு ஸ்கூலிங் முடிச்சிட்டோ இல்லை வந்து வேற ஒரு டிகிரி முடிச்சிட்டோ சர்டிஃபிகேட்டை வாடகைக்கு வாங்கிட்டு நிறைய பேர் வந்து ஃபார்மசி வந்து ரன் பண்ணுவாங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் நல்லா சப்போர்ட் இருக்கும், பட் வந்து அவங்ககிட்ட டிகிரி இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிகிரி வச்சிருக்கிறவங்க கிட்ட 1000க்கோ 2000க்கோ 3000க்கோ இந்த மாதிரி வந்து சிட்டியை பொறுத்து என்னமோ காசு கூடாது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து மெடிக்கல் ஷாப் வந்து வைக்கிறாரு. ஸோ இப்படி வைக்கிறதுனால வந்து டி ஃபார்மோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து நான் ரெயிலாக நடந்ததை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு டி ஃபார்ம் ஒருத்தர் வந்து முடிக்கிறாரு. ஸோ முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே போனால் அவருக்கு வந்து 8000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 8000ன்றது வந்து ஒரு பெரிய சம்பளம் கிடையாது ஒரு டிஃபார்ம் முடித்த ஒரு ஃபார்மசிஸ்ட்டுக்கு. ஸோ இப்படி இல்லை, நான் அது மாதிரி ஒரு டிஃபார்ம் முடிச்சிருக்கேன், ஒரு 10,000 12,000 இருந்தால் தானே ஒரு பேசிக்காக இருந்தால் தானே வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இல்லைப்பா 7,000க்கு 6,000க்கே ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இருக்குது. வேறு ஸ்கூல் படிச்சுட்டு இப்போ வந்து வேறு டிகிரி முடிச்சவங்களும் இருக்காங்க, ஸ்கூல் முடிச்சுட்டும் ட்ராப் அவுட் ஆனவங்களும் வந்து வேலை கற்றுறதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் 6,000 7,000 நான் சம்பளம் தரேன். ஸோ அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சம்பளம்ன்றது கண்டிப்பாக வந்து குறைக்கப்படுது. இப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க கம்மியாக நமக்கு யார் வேலைக்கு வருவாங்களோ அவங்கள தான் வந்து எடுப்பாங்க. ஸோ கம்மியாக வந்து யார் வேணாலும் வேலைக்கு போயிட முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. ஒரு ஃபார்மசிஸ்ட் படித்தவங்க மட்டும்தான் வந்து ஒரு டி ஃபார்மோ பி ஃபார்மோ எம் ஃபார்மோ படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலையை வந்து பார்க்க முடியும். அப்படின்னு இருக்கிறப்ப ஸ்கூலிங் முடித்தவங்க எப்படி வந்து ஒரு கடையில் வைக்க முடியும்னா வைக்கவே முடியாது, அது ரூல்ஸே கிடையாது. ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு யார் துணை புரிகிறான்னா, இந்த மாதிரி ஃபார்மசி படித்தவங்க வேற ஒரு ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசி வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது ரெண்ட்டுக்கு ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் கடையை வச்சுட்டு ஸோ ஒரு வேலை வாய்ப்பில்
கண்டிப்பாக வந்து மறுக்கப்படுது. ஸோ இப்போ அந்த 7,000 சம்பளத்துக்கு இவர் போக முடியுமானா முடியாது. ஸோ இதனால் வேலைவாய்ப்பை தேடுற மாதிரி இருக்கும், இல்லை வேறு வழியே இல்லைனா இந்த வேலையை இந்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்து வராங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கைன்றது பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது மட்டும் தானே, அதே மாதிரி தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்னு, ஒரு மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கிறவர் வந்து மெடிக்கல் ஷாப் வைக்கலாம் போனாக்கா அங்கேயும் வந்து ஒரு நான் ஃபார்ம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப் வந்து வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து காம்படிட்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார்மசி படித்தவங்க மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்ற ரூல்ஸில் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு ஃபார்மசி படிச்சவங்களோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நான் ஃபார்மசிஸ்ட் தான் இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு கணக்கை காமிச்சிட்டு நிறைய பேர் மெடிக்கல் ஷாப் வந்து ரன் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யார் கிரியேட் பண்ணி விட்றாங்கன்னா, டிஃபார்ம் படிச்சுட்டு இல்லை பிஃபார்ம் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு சர்டிஃபிகேட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு நான் ஃபார்மா பீப்புள்ஸை ஃபார்மாக்குள்ளே வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால வந்து இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி ஒரு மாதத்தில் வாங்குறதுனால உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வராது. அதே லைஃப்பை நீங்கள் வந்து அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லைனாவே கண்டிப்பாக வாழலாம். ஆனால் நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்குறதுனால எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபார்மசிஸ்ட்டு இந்த மாதிரி வேலைக்கு சரியான சம்பளத்தை கிடைக்காமையும், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து ப்ராப்பராக ரன் பண்ண முடியாமையும் இந்த மாதிரி வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ உண்மையான இப்போ வந்து ஒரு டிஃபார்ம் ஃபார்மசியோடைய டிஃபார்ம் படித்தவங்களுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணது இப்போ வந்து இந்த போஸ்டிங்கில் வந்து பிஃபார்ம் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னதுனாலையோ, இல்லை வந்து ரிசர்வேஷன் கொடுக்காம இல்லை அப்படியே போட்டாலையும் இந்த மாதிரி பாதிப்பு அடைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் பாதிக்கவே பட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வாடகைக்கு கொடுக்குறதுனால பெருமளவில் வந்து பாதிப்படைகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி எல்லாருமே வந்து நான் சர்டிஃபிகேட் வாடகைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து எல்லாருமே ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா நான் ஃபார்மா பீப்புளே இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ரக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டிஸ்பென்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டருக்கே வந்து ரூல்ஸ் கிடையாது. ஒரு ட்ரக்கை வந்து ஸ்டோர் பண்ணால் ஒரு ஃபார்மசி இருக்கணும், ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்கணும், ஒரு ஃபார்மசினா இந்த அளவு இருக்கணும்ட்டு வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஆனால் அதெல்லாம் மீறிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வாடகை கொடுக்குறதுனால, யாரோ ஒருத்தர் வந்து வாடகை கொடுக்குறதுனால ஒரு பெரிய பாதிப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே மட்டும் தான் பாதிப்படையும்னா கடைசியில் அது யாருக்கு போகுதுன்னா மக்களுக்கு தான் போகுது. ஸோ அவங்க ஒரு தப்பான ஒரு மாத்திரையை மாற்றி கொடுக்கும்போது பிரச்சனை வருது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டாக வந்து இதை வந்து உள்ளே விடவே கூடாது, நான் ஃபார்மா பீப்புள்ஸ் வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு வந்து எல்லாருமே நினைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து உரிமை பறி போயிடுச்சு, பிஃபார்மானால உரிமை பறி போயிடுச்சு நான் நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது உரிமை எங்கே பறி போயிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நான் ஃபார்மா பீப்புளை வந்து நீங்கள் உள்ளிட்டனால தான் உரிமையே போயிருக்கு. ஸோ டிஃபார்ம் மட்டும் கிடையாது, பிஃபார்மும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ பிஃபார்முக்கும் அந்த உரிமை இருக்குது, பி ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது வந்து அவங்களோட ரைட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வேறு எந்த ஃபார்மசிஸ்ட் வந்தாலையும் வந்து அது டிஃபார்முக்கு மட்டும்தான் அகேன்ஸ்டானு கிடையாது. ஒரு ஃபார்மசிஸ்ட்னா ஒரு மெடிக்கல் ஷாப்னா ஃபார்மசிஸ்ட் தான் இருக்கணும். அப்போ ஒரு ஃபார்மசியே படிக்காமல் ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வைக்கிறாருன்னா அப்போ எந்த ஃபார்மசிஸ்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது வந்து எதிர்க்க வேணும். அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கும். ஸோ இதை மாற்றினாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது 60-40 ரிசர்வேஷன்ன்றதை தாண்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து 100% வேகன்சி வந்து டிஃபார்ம் ஃபில் பண்ணாலையும் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுமான்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மாற்றினா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பட்டய மரணங்களுக்கு தனி சங்கமெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆன்லைன் ஃபார்மசி வந்து எல்லாமே எதிர்க்கிறாங்க. ஆன்லைன் ஃபார்மசி வந்தால் நம்ம வந்து ரீட்டைல் ஃபார்மசி வச்சுருக்காங்களா, பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்படின்னு எல்லாருமே வந்து அதுக்கு எதிர்த்து வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் நான் ஃபார்மசி பீப்புள்ஸ் வந்து சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வாடகைக்கு விட்டு அதை வந்து முற்றிலும் வந்து கண்டுபிடிச்சி வந்து அதை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து யாராச்சும் குரல் கொடுக்குறாங்கன்னா அபிஷியலாக யாரும் குரலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படி வந்து எதிர்க்காததே ஒரு வகையான ஆதரவு மாதிரி தான் சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லலை, இப்போ பட்டய மன்னர்கள் தனியாக சங்கமே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த சங்கத்தில் வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கலாம். யாருமே வந்து இனிமேல் சர்டிஃபிகேட் வாடகை கொடுக்கக்கூடாது, பட்டய மன்னர்கள் படித்தவங்க யாருமே வந்து சர்டிஃபிகேட் வாடகை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த சங்கத்து மூலிமா சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம். எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருக்கிறதே ஒரு வகையான ஆதரவு மாதிரி தானே போகுது. டைரெக்டாக நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்காமல் இருக்கிறதே ஒரு வகையான ஆதரவு தான். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி மாற்றினா யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். யாருமே சர்டிஃபிகேட் வாடகை கொடுக்காமல் இருந்தால் ஒரு ஃபார்மசி பீப்புள் மட்டும்தான் வந்து மெடிக்கல் ஷாப் வைக்க முடியும், ஒரு மெடிக்கலில் வந்து வேலை செய்ய முடியும். அப்படி இருக்கிறப்ப மொத்தமே தமிழ்நாட்டில் வந்து இன்னும் 1 லட்சம் ஃபார்மசிஸ்ட்டை கூட வந்து கிராஸ் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ இது வந்து எத்தனை மெடிக்கல் ஷாப் இருக்கோ, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ, எல்லாமே வந்து ஒரு ஃபார்மசி டிஃபார்மோ பிஃபார்மோ ஃபார்ம்லி படித்த பீப்புள்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து பிஃபார்ம்லாம் ஹாஸ்பிட்டல் சைட் போனால் கூட ஹாஸ்பிட்டலில் இந்த பிரச்சனையே இருக்கிறதில்ல. ஸோ இந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கேயோ ஒருத்தர் வந்து வாடகை கொடுக்கறதுனால
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கப்ப நாம் ஒருத்தர் மாறிட்டா வந்து எல்லாமே மாறிடுமா அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. ஸோ வி blame the society பட் we should realize we are the society அப்படின்னு எல்லாரும் நினைங்க. ஸோ நாம் சேஞ்ச் பண்ணால் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சாவே கண்டிப்பாக வந்து இங்கே நான் ஃபார்மா பீப்புள்ஸே உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வரதுனால தான் வந்து இப்போ கார்ப்பரேட் ஒரு பக்கம், ஆன்லைன் ஃபார்மசி ஒரு பக்கம்ன்ற மாதிரி இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார்மசியை படிக்காதவங்க ஃபார்மசி ஃபீல்டுக்குள்ளே ஸோ அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாரும் வந்து அப்படி தான் ஆப்போஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னாலே வந்து வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை பற்றி தெரியும், இது உண்மையாக இது பெரிய இஷ்யூன்றதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் அப்டேட்டுக்கு ஃபார்மா ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம ஃபார்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.